இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 25 அருள் உடைமை. குறள் எண் 247. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிர்கள் மேல் இரக்கம் இல்லாதவர்களுக்கு வீட்டு உலகத்து இன்பம் இல்லை என்கிறார். அதே போல பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகத்து இன்பம் இல்லையாயினார் போல என்கிறார். பொருள் இல்லாமல் இந்த உலகத்திலே இன்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை நடைபெறுவது இல்லை. அதேபோல இரக்க உணர்வாகிய அந்த இரக்க குணம் இல்லை என்றால், உயிர்களிடத்தில் இரக்க குணம் இல்லை என்றால் அவன் வீட்டுலகத்து வாழ்க்கையே இல்லை. அவனிடம் வீட்டுலகத்து வாழ்க்கையே இல்லை, அக வாழ்க்கை இல்லை, வீட்டுலகத்து வாழ்க்கையே இல்லை என்கிறார். அப்போ அதாவது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கா பாருங்க. ஒரு மனிதனிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு மனிதனிடத்தில் உயிர்கள் மேல் இரக்கம் இருக்க வேண்டும். அதுதான் அருளுடைமை, அருள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீட்டு உலகத்து வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அது பொருள் இல்லார்க்கு உலகத்து வாழ்க்கையே இல்லை என்கிறார். உண்மைதான். இங்கே பொருள் இல்லைன்னா எப்படி இங்கே உலக வாழ்க்கை நடைபெறும்? அதனைத்தான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதனால் மாணவ செல்வங்கள், அதாவது இளமை பருவத்திலிருந்தே திருக்குறளை போற்றி கற்று வந்தால் நிச்சயமாக அதனை கற்க கசடர கற்பவை கற்றவி நிற்க அதற்கு தக. நீங்கள் கற்ற பின்னாடி, அந்த திருக்குறளை நீங்கள் படித்த பின்னாடி அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் உங்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஏனென்றால் இன்றைய வாழ்க்கைக்கும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளான வாழ்க்கைக்கும் வேறுபாடு நிறைய உள்ளதுங்க. அதாவது அறிவியலில் நாம் முன்னேற்றம் கண்டுள்ளோம், அதை மறுக்கவே முடியாது. அந்த அறிவியல் முன்னேற்றத்தில் அலைபேசி தான் இப்போது அறிவியல் முன்னேற்றம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்னும் ஒன்று வந்துவிட்டது. அதே எல்லாத்தையும் உருவாக்குகிறது. அதுக்கு இன்னும் வேலை இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தங்களுடைய படிப்பிலே கவனம் சிதறந்தால் நீங்களே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை வரும். அதனால் அதை பற்றி கவலையே படாமல் தங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் படிப்பில் இருக்க வேண்டும். படிப்பில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வளர்வீர்கள், நன்றாக வளர்வீர்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்னல, அந்த உலகத்து வாழ்க்கைக்கும் இப்போ இருக்க உலகத்து வாழ்க்கைக்கும் வேறுபாடு நிறைய உள்ளதுங்க. அதை சில விஷயங்களை நான் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். கல்லூரி மாணவர்கள், நீங்கள் படித்து முடித்த பின், அதாவது +2 முடித்த உடனே நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீர்கள். ஒன்றும் ஏதாவது ஒரு மாவட்ட, அது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டான எந்த டிகிரி முடித்தாலும் மாவட்ட ஆட்சியாளராக ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவர் ஆகிட்டால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சென்னை போன்ற நகரங்களில், மதுரையில் இன்னும் வந்ததாக தெரியவில்லை எனக்கு, சென்னை போன்ற நகரங்களில் அதாவது லிவிங் டுகெதர் என்ற ஒரு ஆரம்பித்து விட்டது. லிவிங் டுகெதர் என்ற ஒரு வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. அதிலேயே மனமுறிவும் ஏற்பட்டு விட்டது. அதில் எல்லார் வீட்டிலையும் ஒரே பெரிய வீட்டில் எல்லாரும் வாழலாம். ஆனால் யாராவது தவறான எல்லாரும் இருந்தால் எப்படி இருக்கும்?
வாழ்க்கை மோசமாக தானே இருக்கும். அதனால் தயவுசெய்து அந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கையை எண்ணியே பார்க்காதீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் வள்ளுவர் எழுதிய காமத்துப்பாலினுடைய என்னை பொறுத்தவரை இன்பத்துப்பால், இன்பத்துப்பாலினுடைய இன்பத்தை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க முடியாதுங்க. குழந்தை நேற்று முன்னாடி இருந்த பேப்பரில் பார்க்குறேன், செய்தித்தாளில் குழந்தை பெறுவதற்கே இப்போ வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா, இப்படி லிவிங் டுகெதர் லைஃப் அனுபவிச்சிட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த உணர்வுகள் வரும்? அந்த உணர்வுகளோடு எப்படி நீங்கள் குடும்பம் நடத்தி நம்ம படிக்கிறது, நம்ம வாழ்கிறது, நம்ம எல்லாமே என்னென்னா நம்மளுடைய சந்ததியை உருவாக்குவதற்கு. அதற்காகத்தான் திருவள்ளுவர் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு குறளாக கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து மழையை பற்றி எழுதுகிறார், மான் சிறப்பை பற்றி. அப்படி ஒவ்வொன்றாக எழுதி இல்வாழ்க்கை எழுதுகிறார். இல்வாழ்க்கையை எடுத்து என்ன செய்ய மக்கட்பேருவை வைத்திருக்கார். அவர் வரிசையாக வச்சிருக்கார் பாருங்க. மக்கட்பேறு இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க. அதுதான் மக்கட்பேறு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதுக்கு பெண்கள் மேலே வேறு பழி சொல்கிறாங்க, ஆண்கள் மேலேயும் பழி இருக்குது. பெண்களை மலடி என்று சொல்வார்கள். பெண்களை குறை கூறுவதையே விட்டுவிட வேண்டும். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யும், மாணவர்கள் திருக்குறளை தினந்தோறும் படியுங்கள், தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். வாழ்க்கையில் முன்னேறி பழைய நாங்கள்லாம் அனுபவித்தோம்ல அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கி விஞ்ஞானத்தில் நல்லா வளர்ந்து விட்டீர்கள், அதை பற்றி இல்லை. அதிலே அதையே தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு இன்ட்ரோல் விட்டுறணும். அது ஏதாவது நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும். எப்படி அன்னம் பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தால் பாலை மட்டும் குடித்துவிட்டு தண்ணீரை விட்டு விடுகிறதோ, அது மாதிரி அலைபேசியினுடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அலைபேசியினுடைய தீய கருத்துக்களை நாம் பார்க்கவே கூடாது. அது கல்லூரி மாணவர்களுக்கு தான் உணர்த்துகிறேன். இந்த சின்னவர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து உயர்நிலைப் பள்ளியில் படிப்பவர்களோ அல்லது ஆரம்ப பழக்கவர்கள் அவர்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லவே வேணாம். நீங்கள் நன்றாக படியுங்கள். தினமும் ஒரு குறள் படியுங்கள். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வுடன் இருக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.